அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த இந்துத்துவ கும்பலுக்கு எப்போல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுதோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா முஸ்லீம்களும் தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் இந்த செய்தி. தாஜ்மஹால் மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஹாட்ஸ்டாரில் தேஜோ மஹால் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. அடிக்கடி இந்த ஃபேஸ்புக்கில் அந்த விளம்பரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் அப்பயே நினச்சி நீங்கள் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா இன்றைக்கி ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கிறான். என்னாண்டு தாஜ்மஹால் தாஜ்மஹால் கிடையாது, தேஜோ மஹால் இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் இடிச்சு தான் கட்டப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குடா. ஒருத்தன் போட்டதுக்காக வேண்டி தாஜ்மஹாலை சர்ச் பண்ணுறதுக்கு தொழில் துறைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது ஒன்றிய அரசு ஆர்டர் போட்டிருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பல தடவை ஆராய்ச்சி பண்ணியாச்சு. அது தாஜ்மஹால் தான், அதுக்கு முன்னாடி கோயில் இருந்ததுக்கான எந்த அடையாளம் கிடையாது அப்படின்ட்டு. இவங்களுக்கு என்ன, எப்பெல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுதோ அப்போ முகலாயர்களை நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை கிளப்புனா இந்த ராமர் கோயிலை பற்றி பேச மாட்டாங்க. அங்கே கலாண்டாங்கல்ல, ராமர் கோயிலில் 200 கோடி ரூபாய்க்கு மேலே திருட்டு போயிருக்கு. அதை பற்றி எந்த ஓபிஎஸ் ஊடகம் பேசவே இல்லை, அது மாதிரி விவாதங்கள் பண்ணவே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன மனு போட்டிருக்கிறாங்க, என்னாண்டு தொழில் துறைக்கு நீங்கள் உத்தரவு போடுங்க. என்னடா நடக்குது இங்கே? உங்கள் குறைகளை மறைக்கிறதுக்கு முகலாயர்கள் நீங்கள் கூட்டு வருவீங்களா? இப்போ தாஜ்மஹாலில் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டாமல் இந்த தற்குறிகளுக்கு, இந்த தற்குறிகளுக்கு இதே வேலை தான். முஸ்லீம்களையும் முகலாயர்களையும் நோண்டாமல் இருக்கவே முடியாது. இதுக்குதே சோறு சாப்பிடணும், சாணியும் மூத்திரத்தையும் குடிக்கூடாதுன்னு சொல்கிறது. சாணி மூத்திரத்தையும் குடித்தா இதுதான் இல்லைங்க. இப்படி தான் யோசிக்க தோணும். அடுத்த பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்க தோணும்.